ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ்லி ரங்கோலி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி, அதனால் நான் இந்த கோலம் போட்டிருக்கேன். சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னா நம்மளுடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு அர்த்தம். விநாயகரை நினச்சி இந்த விரதம் மேற்கொள்ளணும். ஏன் விநாயகரை நினச்சி இந்த விரதம் மேற்கொள்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு புராண கதை உண்டு. புராண கதையில் என்ன அப்படின்னா, ஒரு தடவை சிவபெருமான் சபையில் சிவலோகத்தில் எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்க. அப்போ சந்திர பகவான் என்ன செய்கிறார், விநாயகரை உருவ கேலி செஞ்சிடறார். அதனால் விநாயகருக்கு கோபம் வந்துடுது. கோபம் என்ன செஞ்சார், நீ உன்னுடைய பிரகாசத்தை முழுமையாக இழந்துருவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றார். அதனால் இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுது, மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க, இது மாதிரி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. உடனே சிவபெருமான் என்ன செய்கிறார், இது நான் கொடுத்த சாபம் கிடையாது, விநாயகர் கொடுத்தது, அதனால் அதுக்கு பாவ விமோசனம் விநாயகரை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை போய் பாருங்கன்னு சொல்லிடுறார். உடனே எல்லாரும் சேர்ந்து விநாயகரை போய் பார்க்குறாங்க. இப்போ எல்லாரும் சந்திரனோட கஷ்டத்தை எடுத்து சொல்கிறாங்க. உடனே விநாயகர் என்ன செய்கிறாரு, அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சதுர்த்திசியில் 4வது நாள் அன்னைக்கு யார் இந்த சந்திரனை வழிபடுறாங்களோ பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டங்கள் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனுக்கு அவருடைய சாபத்தை பாதியாக குறைச்சிடுறார். இருந்தாலும் சந்திரனுக்கு ரொம்ப கஷ்டம், இது முழுமையான பாவ விமோசனம் கிடைக்கல. அதனால் விநாயகரை நினச்சி அவர் தவம் மேற்கொள்கிறார். அவர் தவத்துக்கு மனம் இறங்கி விநாயகர் அவருக்கு காட்சி கொடுக்குறார். அவர் காட்சி கொடுத்து அவருக்கு பாவ விமோசனம் கொடுக்குறார். யார் ஒருத்தர் இன்றைய தினத்தில் என்ன நினச்சி விரதம் இருந்து உன்னை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி விநாயகர் அவருக்கு பாவ விமோசனம் கொடுக்குறார். அன்றைய நாள் தான் அன்றைய தினம்தான் சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 தடவை வரும். வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தின்னு வரும். அந்த தேய்பிறை சதுர்த்தியில் தான் நம்ம இந்த விரதத்தை மேற்கொள்ளணும். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடஹர சதுர்த்தியில் நம்ம இந்த விரதத்தை மேற்கொள்ளணும். அது மாதிரி மேற்கொண்டு அந்த விரதத்தை கடைபிடிச்சோன்னா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து போகும். கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.